சரி, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160 ஆர் 4வியோட டிசைன்ன்றது உங்களுக்கு வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஸ்போர்ட்டி அப்பீரியன்ஸோட வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். கொஞ்சம் அந்த ஒரு பல்கி அந்த ஒரு மேஸ்குலின் ஸ்டைலில் இருக்கும். பட் அட் த சேம் டைமில் நல்ல ஸ்போர்ட்டியாகவும் இருக்கும். அதுவும் குறிப்பாக இதோடைய அந்த ஒரு டாப் மாடல் வரைங்கிறப்ப அந்த ஒரு கோல்டு ஃபினிஷ்டோட அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷன் மாதிரி விஷயங்கள் இந்த வெஹிக்கிளோடைய ரோடு அப்பீரியன்ஸ்ன்றது ரொம்பவே ஒரு நல்ல ரேஞ்சில் வச்சுருக்கின்றதுல டவுட்டே கிடையாது. அதுக்கடுத்து நம்ம பஜாஜோட பல்சர் N160 உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அப்பீரன்ஸ் தான். பட் இன்னும் ஒரு விஷயம் இந்த இடத்துல எனக்கு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு நெகட்டிவாக தெரியுதுன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு N160லையும் சேம் இதே டிசைனு, N150லையும் இதே சேம் டிசைனுன்றப்ப அந்த ஒரு டிசைன் வெர்சாலிட்டின்றது எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது. சாரி, அந்த ஒரு யூனிக்னஸ்ன்றது நம்ம எக்ஸ்ட்ரீமில் வந்து பெட்டராக இருக்குது நம்ம N160 கம்பேர் பண்ணும்போது. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஃபீச்சர் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு லைட்டிங் பொறுத்தளவுக்கு நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 160Rல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் கொடுக்குறாங்க. இன்க்ளூடிங் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் எல்லா விஷயமும் உங்களுக்கு எல்இடியில் வருதுன்றப்ப இட்ஸ் குட்டு. அதுக்கடுத்து நம்மளுக்கு இந்த பஜாஜோட பல்சர் N160 பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மெயின் ஹெட்லைட் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டட் ஹெட் லேம்ப்ஸ் கொடுக்குறாங்க. பை ஃபங்க்ஷனாக வருது. இந்த வெஹிக்கிளோட விசிபிலிட்டின்றது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது. பட் இண்டிகேட்டர்ஸ் மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு Nல வந்து ஹாலஜன் கொடுக்குறாங்க. இது வந்து ஸ்லைட்லி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்னு எடுத்துக்கலாம். லைட்டிங் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஹீரோவில் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பேசணும்னா நம்மளுக்கு இந்த பஜாஜோட பல்சர் N160ல உங்களுக்கு பேசிக் மாடல் வரீங்கிறப்போ செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்குறாங்க. இதுவே நீங்கள் டாப் மாடல் வரீங்கிறப்ப மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160ல வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் தான். அதில் வந்து ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இதுலேயே மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி இருக்குது. ஆல்மோஸ்ட் ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ரெண்டு பேரும் ஒரு சிமிலரான ரேஞ்சில் இருக்காங்க. நம்மளுக்கு Nல எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4வியில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 163.2 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4 வால்வுக்கான ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 16.6 bhp அண்ட் 14.6 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. பவர் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த செக்மெண்ட்லேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டான ஒரு பவர் கெயின் பண்ண ஒரு மாடல் இந்த ஒரு மாடல். அது இல்லாமல் இந்த இவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த ஒரு 160cc ஆயில் கூல்டு செக்மெண்ட்டில் இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு ஆக்சிலேஷன், அதான் 0 to 60 அண்ட் 0 to 100 இந்த வெஹிக்கிள் கிட்ட தான் இருக்குது. இந்த வெஹிக்கிளோட ஆக்சிலேஷனுக்கு மற்ற வெஹிக்கிளோட ஆக்சிலேஷன்றது ஈடு கொடுக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையானு கேட்டிங்கன்னா உண்மையாகவுமே கூட இருக்குது. பட் ஆனால் இந்த செக்மெண்ட்டு கம்பேர் பண்ணும்போது அப்படின்றப்போ உங்களுக்கே தெரியும் பர்ஃபார்மன்ஸில் நிச்சயமாக நம்ம பட்ஜெட்டோட இது வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டராகவே இருக்குது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 115 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. போகுது வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிரேக் கொடுக்குறாங்க. சேம் டிஸ்பிரேக் தான் இந்த இடத்துலையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க வித் டுவல் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷன் கொடுக்குறாங்கிறப்போ ஓவரலாக பிரேக்கிங்கில் நல்ல ஒரு ரேஞ்சில் தான்ப்பா கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அதுக்கடுத்து நம்மளுக்கு இந்த பஜாஜோட பல்சர் N160 பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுமே ஒரு 164.82 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல உங்களுக்கு 4 வால்வ் இன்ஜின், பட் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு 2 வால்வ் இன்ஜின் அப்படின்றப்ப அந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வால்வ்ஸ் இருக்குன்றப்ப அந்த இன்ஜினோட ப்ரீத்திங் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வெஹிக்கிளோட டிரைவபிலிட்டி அண்ட் மேனவபிலிட்டி அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் டிரான்ஸ்மிஷன் டைப் மாதிரி பொசிஷன்கள் பொறுத்தளவுக்கு சேம் தான். 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 15.68 bhp அண்ட் 14.65 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 120 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும் மாதிரி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸில் இவரும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் இதோடைய பர்ஃபார்மன்ஸோட அந்த ஒரு இனிஷியல் ஆக்சிலேஷன் மாதிரி விஷயங்களில் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R தான் பெஸ்ட்டான ஒரு ரேஞ்சில் இருக்குது. மைலேஜ் பொறுத்தளவுக்கு மேபி நீங்கள் இந்த இடத்துல அதை விட கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கலாம். 50 km வரைக்கும் தருன்ற மாதிரி கம்பெனி போட்டு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடியூஸ்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறீங்கப்போ இது மாதிரி ஒரு நல்ல மைலேஜும் நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டே இருந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து சேம் டிஸ்பிரேக் தான், பின்னாடியும் உங்களுக்கு ஆப்ஷன் வரும். இதில் வந்து வேரியன்ட் டிஃப்ரென்ஸ் வரனால ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க்கு, பின்னாடியும் டிஸ்க்கு, பட் சிங்கிள் ஆர் டுவல் சேனல் ஏபிஎஸ்ன்ற ரெண்டு ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்குறாங்கன்றப்ப உங்களுக்கு பிரேக்கிங் மாதிரி விஷயத்துலையும் கொஞ்சம் சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குன்றப்ப ஓரளவு பிரேக்கிங்கில் பட் என்னை பொறுத்தளவுக்கு டுவல் சேனல் ஏபிஎஸும் ஆப்ஷன் இருக்கா, பிரேக்கிங் பைட்டும் நல்லா தான் இருக்குன்றப்ப பிரேக்கிங்லையும் ஸ்லோ கொடுத்தா. சரி, ஓகே. ஓவராலாக இந்த ரெண்டு வெஹிக்கிளோட ஸ்பெக் பற்றி பார்த்தாச்சு. இப்போ எனக்கு பர்சனலாக இந்த வெஹிக்கிள்ஸில் ஃபீலான ஒரு சில விஷயங்கள் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4வியில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா
ஹேண்டலிங் வந்து இந்த செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபன்ஃபுல்லான ஒரு ஹேண்டலிங்காக இருக்கும். வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு அந்த ஒரு ரைடிங் ஸ்டான்ஸ் அண்ட் அந்த ஒரு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பெப்பியான அந்த ஒரு மோட்டார் மாதிரி விஷயங்கள் சேர்ந்து இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ரைடிங்ன்றது நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபன்ஃபுல்லான ரேஞ்சில் இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் போர் அடிக்காது இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு ஓட்டுறதுக்கு. நம்ம N160 பொறுத்தளவுக்கு இது வந்து கொஞ்சம் அந்த ஒரு பல்சரோட டிஎன்ஏல கொடுக்கும் உங்களுக்கு. ஸ்லைட்லி வெயிட்லாம் அதிகம். ஆமாம், வெயிட் பற்றி சொல்லலைங்களா, நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 145 கேஜி கிட்ட வரைக்கும் போது நம்ம பஜாஜ் பல்சர் வந்து 154 கேஜி, அரௌண்ட் ஒரு 10 கேஜிஸ் கிட்ட வெயிட் அதிகமாக வருதுன்றப்ப பார்த்துங்கப்பா அது எந்த அளவுக்கு நல்ல ஒரு லைட் வெயிட்டான மாடலாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் வெயிட் அதிகம். சீட் ஹைட் வந்து ஆல்மோஸ்ட் 2 பேரும் சேம் தான், 795 தான். ஓகேவான ஒரு சீட் ஹைட்டு, எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. சரி, ஓகே, அவ்வளோதான், எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக இந்த 2 வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பார்த்துட்டு இந்த வெஹிக்கிள் யாருக்கு சூட் ஆகும், இந்த வெஹிக்கிள் யாருக்கு சூட் ஆகுன்ற மாதிரி நம்ம வீடியோவை முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160 ஆர் 4Vயோட ப்ரைஸிங் ஒரு தலைக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் மட்டும்தான் உங்களுக்கு 1,73,000 கிட்ட வரைக்கும் வருது. என்ன பொறுத்த தலைக்கு இந்த ஒரு ப்ரைஸிங் இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு நல்ல ஒரு ஒர்த்தபிளான ப்ரைஸிங்னே சொல்லலாம். இதில் கொடுத்துருக்க அந்த ஒரு இன்ஜின் ஸ்பெக்குக்கும் இல்லாமல் ஃபீச்சர்ஸ் லெவலுக்கும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸில் இல்லை யூனிக்காக சொல்லும்படின்னு பார்த்தோன்னா ஒரு சிலது வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சடன் பிரேக் பண்ணுறீங்கிறப்ப அந்த ஒரு பேனிக் பிரேக் இண்டிகேஷன் காமிக்கும் பின்னாடி, அது இல்லாமல் ஆட்டோமேட்டிக் அசார் லேம்பு, அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த வெஹிக்கிளை யூனிக்காக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பஜாஜ் பல்சர் N160 பொறுத்த தலைக்கு இதோடைய பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 1,54,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் அரௌண்ட் உங்களுக்கு 1,70,000 முடியுதுன்றப்ப ப்ரைஸிங் விஷயத்தில் கொஞ்சம் அஃபோர்டபுளான ஒரு ஆப்ஷனாக இருக்குது நம்ம பஜாஜோட பல்சர் N160. அப்படின்றப்போ ஓவராலாக எனக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லோ மெயின்டெனன்ஸான ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக நீங்கள் இந்த பஜாஜோட பல்சர் N160 ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் எனக்கு ப்ரைஸிங் கொஞ்சம் கூட போனாலும் பரவாயில்ல, ஃபீச்சர்ஸ் அண்ட் டிசைன் அண்ட் பர்ஃபார்மன்ஸில் பெஸ்ட்டான ஒரு ரேஞ்சில் வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக நீங்கள் இந்த ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R நீங்கள் நிச்சயமாகவே ட்ரை பண்ணலாம். டிசைன் யூனிக்காக இருக்கும்பா. சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சோம். இந்த கம்பேரிசன் ரிவ்யூவில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, see you later.